டோக்கன் வாங்க போ. பாருடா அண்ணே டோக்கன் கேக்குறானே. எது டோக்கனா? டேய் என்னடா கேட்ட? டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. டேய் இந்த படித்துற பாண்டிக்கிட்டே டோக்கனா? பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாமா? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு கணக்கு LLM tokens and API pricing. ஒரு AI இன்ஜினியரா நீங்க ஒரு LLM அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றதுல ஒரு crucial step இருக்கு. And that one step decides everything. And that is called model selection. கம்பெனிஸ்ல AI அப்ளிகேஷனுக்கு இன்ஜினியர்ஸ் மாடலை சூஸ் பண்றதுக்கு 3 important factors கன்சிடர் பண்ணுவாங்க. Number 1, nature of the task. Number 2, token cost. Number 3, context capacity. இதுல ஒரு ஃபேக்டரை நீங்க மிஸ் பண்ணாலும் your application either breaks or burns your money. So ஒரு மாடலை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு AI இன்ஜினியருக்கான இன்டர்வியூவை நீங்க இன்னைக்கு கிராக் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா இந்த ஒரு ஃபேக்டர் டோக்கன் காஸ்ட் பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நம்பர் 1, டோக்கன் அண்ட் API காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றாங்க. நம்பர் 2, இந்த காஸ்ட் ஃபேக்டர் எப்படி அதர் ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நம்பர் 3, ஒரு ஆஸ்பைரிங் AI இன்ஜினியரா ஆர் ஏஜென்டிக் AI இன்ஜினியரா நீங்க ஏன் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க ப்ரோஏடி பிரிட்ஜ்ல படிக்கிற லேர்னர்ஸ்க்கு நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதே மாடியூல்ஸை ஈவன் ஒரு பிகினர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பக்காவா நம்ம பேக் பண்ணி பர்ஃபெக்ட்டா நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் பாயிண்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாடியூல் நம்மளுடைய ஏஜென்டிக் AI GenAI ப்ரோக்ராம். நம்ம நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்து அவங்களுக்கு புரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரக்சராக படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் நடுவில் ஒரு மாடியூல் இந்த LLM and API ப்ரைசிங் பற்றி பேசியிருக்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. திஸ் இஸ் வெரி மச் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ப்ரீமியம் கண்டென்ட். ஸோ பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் இந்த ஏஜென்டிக் AI ஜென்ரேட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும், நாலேஜ் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு ப்ரைசிங் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய பேர் இன்டர்வியூஸில் ஸ்ட்ரகிள் ஆகுறத நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் அந்த நாலேஜ் தேவையோ அந்த மாடியூலை அப்படியே நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பேசிக்காக பைத்தனுடைய நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த ஏபினா என்ன, இன்டெகிரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மட்டுமே தான் இந்த செஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பட் புரிஞ்சுக்க முடியல அப்படின்றவங்களும் ட்ரை பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. செஷன் முடியும் போது எனக்கு வந்து இது புரிஞ்சிருக்கா அப்படியே இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு நான் காம்ப்ளெக்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட செஷன் அது. அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, செஷன் முடியும் போது நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். வாங்க. Welcome you all to this add-on module number 2. So இதில் நம்ம வந்து இந்த LLMs, tokens and API pricing பற்றி தான் less than 45 minutesல நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 3 மாடியூல்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய 10 போனஸ் சாப்டர்ஸ் நம்ம இந்த கோர்ஸில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AI அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் மைண்ட் செட் உங்களுக்கு என்னென்ன வேணும், LLM APIs and AI கம்யூனிகேஷன், எப்படி ஒரு பைத்தன் அப்ளிகேஷன் வந்து LLMோட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது அண்ட் கான்வர்சேஷன் மெமரி எப்படி பில்டன் பண்ணுறன்றதை பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த டாக்குமெண்டேஷன் வந்தோம். ஓப்பன்ஏஐனுடைய டெவலப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் வந்து இதில் ஒரு கேட்டி ஒரு டூர் மாதிரி போயிட்டு நம்ம வந்து இந்த இப்போதைக்கு இந்த கான்வர்சேஷன் ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ இந்த கான்வர்சேஷன் ஸ்டேட்டில் நம்ம இந்த லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இந்த மேனேஜ் ஹவு டு மேனுவலி மேனேஜ் யுவர் கான்வர்சேஷன் ஸ்டேட் அப்படின்றத பார்த்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் API அப்படின்றது மூலிமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இப்போ இதில் நான் வந்து இந்த மேனுவலி மேனேஜ் கான்வர்சேஷன் ஸ்டேட்லேருந்து ஓப்பன்ஏஐ APIs மூலிமா கான்வர்சேஷன் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்குண்டான ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் என்ன அப்படின்றது பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மேனேஜிங் த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்ற இடத்துல பாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ஆட் ஆன் 2 நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த செஷனுமே ஒரு கான்செப்ஷுவல் லேர்னிங் தான் இருக்க போது. நம்மளுடைய அடுத்த மாடியூல் போகிறதுக்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. பிகாஸ் நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இதை வந்து கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் நான் அடுத்ததில் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கான்டெக்ஸ்ட் விண்டோஸ் வில் ஹெல்ப் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் த்ரெட்டட் கான்வர்சேஷன் அண்ட் மேனேஜ் ஸ்டேட் அக்ராஸ் model interactions. The context window is the number of tokens that can be used in a single request. This max token numbers include outputs, reasoning tokens to learn your model context window, see model details அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஒரு நியூ டேப்ல வந்து பார்த்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே தான் நம்ம வந்து புதுசாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல லேர்ன் பண்ணிட்டு அடுத்த மாடியூல் போகிறது தான் கரெக்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பற்றி தான் நம்ம வந்து less than 45 minutes நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்னா வந்து ஒரு ஆட் ஆன் மாடியூலில் நம்மளுடைய ஸ்பிரிண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அஜெண்டாக்குள்ளே போகலாம்.
வை ஷுட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நவ்? நான் லாஸ்ட் செஷன்ல இந்த கொஷின் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன், ரைட்? ஸோ லிங்க்டின்லேருந்து க்ரோ அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் இன்டர்வியூவில் யுவர் LLM ஹேண்டில்ஸ் 10,000 requests per hour. Each request include 2,000 identical system prompts. Okay, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்லேயும் நமக்கு 2,000 identical system prompt tokens வந்து இருக்கு. But the user query itself is about 40 tokens. User queryக்கு வெறும் 40 tokens தான் இருக்கு. This is causing latency spike and the rising GPU cost per query. கரெக்டாக? ஆமாம். ஸோ ஹவு வுட் யூ ரீடிசைன் த இன்ஃபரன்ஸ் பைப்லைன்? இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வாட் இஸ் யர் அப்ரோச் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் இந்த ஏஜென்ட் கீழே படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அப்போது ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது முக்கியம். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இன்டர்வியூ கொஷின்ஸ் லைக் திஸ். நீங்கள் ஏஜென்ட் கீழே படிக்கிறீங்கன்னா சும்மா படித்தா மட்டும் போதாது. இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளெக்ஸான கொஷின்ஸுக்குலாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். அது அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதனால் நம்மளோட ஃப்ளோவில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடிச்சி வந்துருங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நம்மளுக்கு வந்து ஒரு மாடலை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன மாடலை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் ஒரு க்ளூ, ஓகே, ஒரு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மாடலை சூஸ் பண்ணுறது. புரியுதா? கரெக்டான மாடல் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இப்போதைக்கு நம்மளுடைய ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.6 மாடல் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சரில் 6, 7, 5, 10 என்ன வேணா இருக்கலாம். பட் எது ரிலீஸ் ஆனாலும் ஒரு பேட்டர்ன் உங்கள் கையில் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃப்ரண்டியர் மாடல் இப்போதைக்கு நம்மளுடைய எதனால் ஓப்பன் ஐக்குள்ளே வந்திருக்கோம்னா, நம்ம ஓப்பன் ஏபிக்கு இதை வாங்கி நம்ம வந்து டாக்குமெண்டேஷனை படிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் ஓப்பன் ஐயில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டியர் மாடல்ஸ் இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த 5.6 வந்து பார்த்தீங்கன்னா 5.6 சோல், 5.6 டெரா, 5.6 லூனா அப்படின்ற மாதிரி 3 மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃப்ரண்டியர் மாடல்ஸ் ஃபார் பர்பஸும் போட்டிருக்காங்க. ஃப்ரண்டியர் மாடல்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க், மாடல் தட் பேலன்சஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காஸ்ட், மாடல் ஆப்டிமைஸ்ட் ஃபார் காஸ்ட் சென்சிட்டிவ் ஒர்க். இங்கே காஸ்ட் சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸோ நம்மளுடைய கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பற்றி தான் இருக்குது. திஸ் இஸ் காசிங் லேட்டன்சி ஸ்பைக் அண்ட் ரைசிங் GPU காஸ்ட் பெர் query. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். நம்மளுடைய ஒரு என்டர்பிரைஸ் கிரேட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சில API இன்டெகிரேஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது நம்ம வந்து எந்த மாடலை சூஸ் பண்ணுறோமோ அது வந்து பேஸ்ட் ஆன் 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வச்சு பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டாஸ்க். எந்த மாதிரியான ரோல் அண்ட் டாஸ்க்கை வந்து நம்மளுடைய LLMக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத அதை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த மாடல் அப்படின்றது பண்ணுவோம். பிகாஸ் இங்கே தெளிவாகவே எழுதியிருக்கு பாருங்க, இந்த 5.6 சோலை வந்து ஃப்ரண்டியர் காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு சூஸ் பண்ணுங்க. 5.6 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்சஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. 5.6 லூனா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபார் ஆப்டிமைஸ் ஃபார் காஸ்ட் சென்சிட்டிவ் ஒர்க் லோட்ஸுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய என்ன மாதிரியான டாஸ்க் கொடுக்க போறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய மாடலை வந்து கால் பண்ண போறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனுடைய காஸ்ட். இப்போ அந்தந்த மாடலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டோக்கன் காஸ்ட்லாம் இருக்கு. அதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி, எவ்வளோ கான்டெக்ஸ்ட் நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின்றது எல்லாமே பொறுத்து, மாடல் எவ்வளோ அவுட்புட்லாம் கொடுக்குன்றதை பொறுத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது மட்டும் தான் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் ஆன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பட் இன்னைக்கு இந்த 3 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கு எந்த மாதிரி மாடலை கூப்பிடணும் அப்படின்றத பாயிண்ட். இல்லை அப்படின்னா காஸ்ட்டை பயங்கரமாக பேர்ன் பண்ணுவோம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அந்த கேட்ட கொஷனுக்கு. அதில் இந்த 3 பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த செஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றதுக்குள்ள எடுத்துட்டு போகிறேன், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவ் ஆர் டோக்கன் அண்ட் API காஸ்ட்ஸ் கால்குலேட்டட்? மாடலுக்குள்ள, அதாவது ஓப்பனேயில் இருக்கக்கூடிய இந்த 5.6, இந்த சோலோ, டெரா அப்படின்ற மாதிரி 3 மாடல் இருக்குல்ல, இதை பற்றிக்கு தான் ஃப்ரண்டியராக இருக்குது. அதனால் நான் எடுக்கிறேன். நாளைக்கு எது வந்தாலும் நான் சொல்லக்கூடிய பேட்டர்னில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கால்குலேட். நீங்களே கால்குலேட் பண்ணிடுவீங்க. அதுக்கான ப்ளூ பிரிண்ட் அண்ட் செஷன் முடியுமோ உங்கள் கையில் கொடுத்துருவேன் 45 மினிட்ஸ்க்குள்ள. செகண்ட் பாயிண்ட், ஹவ் வாஸ் இஸ் காஸ்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் ஃபேக்டர்ஸ்? அதர் ஃபேக்டர்ஸ்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் லெவலில் அந்த டாஸ்க் நேச்சர், டோக்கனுடைய காஸ்ட், கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி பொறுத்து தான் இந்த காஸ்ட் அப்படின்றது வந்து டிட்டர்மைன் ஆகும். ஓகே, அது வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஹவு திஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ டிபெண்டிங் அஃபெக்டிங் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த டோக்கன் காஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா இது மூலியமா இருக்கக்கூடிய வேற நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு காமிச்சது ஒன்று. இப்போ வேற என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல போறேன். அதுக்கப்புறமா இப்போ நான் காமிச்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த இடத்துல பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த செஷன் வந்து முடிக்க போறோம். ஸோ நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, ஹவ் ஆர் டோக்கன் அண்ட் API காஸ்ட் கால்குலேட்டட் அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்து போறேன், வாங்க போலாம். இப்போ இந்த பாயிண்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். கொஞ்சம் டைமர் கொடுக்க போறேன். நீங்க திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண போறீங்க. பிகாஸ் நிறைய ஆல்ரெடி 3 மாடியூல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்புட் டோக்கன்ஸ் இன் அ சிங்கிள் LLM API ரெக்வெஸ்ட்? நல்லா கவனிங்க. இது வந்து அட்லீஸ்ட் அந்த ஜெனையை பற்றி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு, ஏஜென்ட்டுக்கை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும். நல்லா கவனிங்க. வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்புட் டோக்கன்ஸ்
இன் அ சிங்கிள் LLM API ரெக்வெஸ்ட். இதை நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைமர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் காமிக்க போகிறேன். 2 மினிட்ஸில் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ண போகிறீங்க. கொஷின் நல்லா படித்து ஒரு சிங்கிள் LLM ரெக்வெஸ்ட்டை போகும்போது என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வச்சு சென்ட் பண்ண போகிறோம். வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி இன்புட் டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொஷின். நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். your 2 minutes டைம் ஸ்டார்ட்ஸ் now. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஆன்சரை வந்து உங்கள் மைண்டில் இப்போதைக்கு இருக்குதுன்னு நம்புகிறேன். இதனோட ரைட் ஆன்சர் என்னென்னா சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ளஸ் யூசர் ப்ராம்ப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் ரிட்ரைவ்டு கான்டெக்ஸ்ட். இதுதான் நம்ம வந்து ரேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ப்ளஸ் வேறு ஏதாச்சும் இன்புட் எடுத்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா, இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்புட் டோக்கன்ஸ் ப்ராசஸ் பை த மாடல். அதாவது ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் மூலிமா நீங்கள் இன்புட் அனுப்புறீங்கன்னா இந்த கரண்ட் டைமில் இன்புட் அனுப்புறீங்க, ஓகே. பட் இந்த கரண்ட் டைமில் அனுப்பும் போது பாஸ்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்றது நம்ம அதையுமே ஆட் பண்ணி அனுப்புவோம். அதான் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, ஹே ஆக்ட் அஸ் 10 years சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர் அண்ட் இந்த மாதிரி தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் எவ்ரி டைம் வரணும். அது ஒரு நம்ம வந்து 5 லைன்ஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லாட்டினா 10,000 லைன்ஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ இந்த கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச் ரெக்வஸ்ட் இன்க்ளூட் 2000 ஐடென்டிக்கல் சிஸ்டம் ப்ராம்ப்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு மாதிரி இருக்குது. அப்போது ஒவ்வொரு டைமே இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் டோக்கன்ஸ் வரும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரெஸ்பான்ஸ் ஏபியில் நம்மளுக்கு வந்து காமிச்சிருந்தேன் இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்றது. இந்த இடத்துல GPT-6 இருக்குதான்னு பார்க்கலாம். குவிக் ஸ்டார்ட்டில் போய் பார்ப்போம். சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் கரெக்டாக இருக்குது. சிஸ்டம் இதான் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. யூ ஆர் அ பர்சனல் மேத் டியூட்டர் வென் ஆஸ்க்ட் அ மேத் கொஷின் ரைட்டர் அண்ட் இப்போ இது போடுறோம் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இங்கே கொஷின் கேட்டுக்கலாம். அப்போது ஒரு ரெக்வெஸ்ட் ஏபிஐயில் போய் இப்படி பண்ணும்போது ஏபிஐயில் ஓப்பன் ஆகியில் இந்த சர்வரில் போய் ஹிட் ஆகி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், கரெக்டாக. அப்போ இது ஒரு டைம் பண்ணும்போது என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து சேர்த்து அனுப்புகிறோம், சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்புகிறோம். சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது இது சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் யூசர் ப்ராம்ப்ட். யூசர் ப்ராம்ப்ட்ன்றது ஐ நீட் டு சால்வ். சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் யூசர் ப்ராம்ப்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட். இதில் ரெஸ்பான்ஸ் வரும். இந்த ரெஸ்பான்ஸை வச்சு நீங்கள் ஆட் ஆன் பண்ணி கூட அனுப்பலாம். இதில் இப்போ இங்கே இல்லை, பட் நீங்கள் ஒரு பெரிய கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸில் பண்ணக்கூடிய அதனுடைய ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட்டும் சேர்த்து அனுப்ப போகிறீங்க. ரிட்ரைவ்டு கான்டெக்ஸ்ட், அதாவது இந்த இடத்துல ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஆட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு நீ எடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு சொன்னால் இங்கே கூட அட்டாச்மெண்ட்டில் பண்ணலாம். இல்லை வேறு என்னென்னலாம் நீங்கள் ரெஃபரன்ஸில் ஆட் பண்ணுறீங்களோ இது எல்லாத்துலையும் இருந்து ப்ராசஸ் பண்ணி
மொத்தமாக போகும் ஆஸ் அம் இன்புட் டோக்கனா அதான் போட்டிருக்கேன். அண்ட் அதர் இன்புட்ஸ் all of these contribute to input tokens processed by the model. ஒரு ரெக்வஸ்ட்டில் நீங்கள் இத்தனை வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க. இப்போது எவ்வளோ கால்குலேட் பண்ணுது அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் இது ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் சப்போஸ் அன் API ரெக்வஸ்ட் கண்டெய்ன்ஸ் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் 2000 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் லாஸ்ட் செஷன்லேயே எப்படி உங்களுக்கு டோக்கன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுதுன்றது சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு டோக்கன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட் யூனிட் ஆஃப் டெக்ஸ்ட். கரெக்டாக யூனிட் ஆஃப் டெக்ஸ்ட் இஸ் நத்திங் பட் டோக்கன்ஸ். அப்போ சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 2000 டோக்கன்ஸ் இருக்குது. யூசர் ப்ராம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெறும் 40 டோக்கன்ஸ் வச்சு சென்ட் பண்ணுறாரு. ப்ரீவியஸ் கான்வர்சேஷன் கான்டெக்ஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 1000 டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் கான்டெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸில் எப்படி ஆட் ஆன் பண்ணுறது அப்படின்றது. அந்த ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட்டில் லெட்ஸே 1000 டோக்கன்ஸ் வந்து இருக்குது. ரிட்ரைவ்டு கான்டெக்ஸ்ட், அதாவது நீங்கள் இது இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு 3000 டோக்கன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கொஷின் என்ன, வாட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்புட் டோக்கன்ஸ் இன் சிங்கிள் LLM API ரெக்வஸ்ட். இப்போ இது மொத்தமாக சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இன்புட்டாக API ரெக்வஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர்லேருந்து போகுது. அப்போ எவ்வளோ வரும், 2040 + 3040 + 6040. கரெக்டாக அதான் போட்டிருக்கு பாருங்க, 6040 இன்புட் டோக்கன்ஸ். ஸோ ஈவன் தோ த யூசர்ஸ் ஆக்சுவல் கொஷின் இஸ் 40, ஆக்சுவலாக அவர் டைப் பண்ணுறது இந்த இடத்துல இவ்வளோ தான் கொடுக்குறாரு. நான் இவ்வளோ தானே ஷார்ட்டாக கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது. ஐ நீட் டு சால்வ் த ஈக்குவேஷன், இவ்வளோ தான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் ப்ராப்பராக தெரியும். ஸோ அதனால் இன்புட் இதை மட்டும் வச்சிருக்கிறது இல்லை, ஒவ்வொரு டைமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே எடுத்து பாஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் நீங்கள் லோட் பண்ணி அதிலும் எடுக்கும், ரிட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும். வேறு ஏதாச்சும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாத்துலேருந்து எடுத்து தான் ஒரு ரெக்வஸ்ட்டில் போகுது. அப்போ அதனால் அத்தனை டோக்கன்ஸ் உள்ளே ப்ராசஸ் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவை. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவு ஆர் டோக்கன்ஸ் அண்ட் API காஸ்ட்ஸ் கால்குலேட்டட் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு ஆர் டோக்கன்ஸ் அண்ட் API காஸ்ட்ஸ் கால்குலேட்டட், நம்மளுடைய சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன், யூசர் ப்ராம்ப்ஸ், ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட், ரிட்ரைவ்டு கான்டெக்ஸ்ட், வேறு ஏதாச்சும் இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்சு எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து மொத்தமாக போகிறதுனால ஸோ இது எல்லாத்தையுமே தான் கன்சியூம் பண்ணி தான் ஒரு ரெக்வஸ்ட்டாக போகுது, ஒரு API ரெக்வஸ்ட்குள்ளே இது எல்லாமே சேர்ந்து போகுது அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம்னா, ஹவு இஸ் திஸ் காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் ஃபேக்டர்ஸ். நல்லா பாருங்க, ஹவ் இஸ் இஸ் காஸ்ட், அதாவது இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நம்ம எதை சொல்லியிருந்தோம்னா, இந்த என்டர்பிரைஸ் நேச்சர் ஆஃப் த டாஸ்க் நேச்சர் என்ன, டோக்கன் காஸ்ட் என்ன, கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி, இது மூணுத்தையும் பொறுத்து தான் என்டர்பிரைஸில் நம்ம வந்து ஒரு மாடலை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அப்போ சூஸ் பண்ணும்போது காஸ்ட் ஃபேக்டர் எப்பயுமே வரும். மாடல் எதுக்காக சூஸ் பண்ணுறோம், காஸ்ட் ஆர் ஆல்சோ அசோசியேட் வித் ஈச் அண்ட் எவ்ரி மாடல். இது நல்லா உங்களுக்கு தெளிவாக இந்த செஷன் முடியும் போது புரியும் பாருங்க. ஸோ இப்போ இந்த நேச்சர் ஆஃப் த டாஸ்கோட நேச்சரை வச்சு நம்ம எப்படி ஜிபிடியில் இருக்கக்கூடிய, அதாவது ஓப்பன்ஏல இருக்கக்கூடிய அந்த 3 மாடலில் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ இப்போ இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன்ஏனுடைய மாடல் கம்பேரிசன் வேணும். அதாவது எந்த இடத்துல மாடல் கம்பேரிசன் நம்ம ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து இந்த 5.6, 5.6 டெரா, 5.6 லூனா, இந்த 3 மாடலையும் நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க. பட் இதனுடைய இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி, டாஸ்க் நேச்சரை வச்சு எப்படி இந்த 3 மாடலில் ஒரு மாடலில் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம், ஆர் இந்த மாடலில் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கூட வேறு எந்த மாடல் இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தாலும் எப்படி நீங்கள் வந்து கரெக்டான மாடலில் உங்களுடைய டாஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க போகிறேன். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மூணுத்தையுமே இந்த பர்பஸோடு சேர்த்து ஸ்னிப் பண்ணி ChatGPTயில் நான் வந்து போட்டேன். இதுதான் என்னுடைய டீச்சிங் பேட்டர்னாக இருக்க போது அந்த பேட்டர்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கிவ் மீ 3 எக்ஸாம்பிள்ஸ் டாஸ்க் ஃபார் தீஸ் 3 மாடல்ஸ், ஆல்சோ அட்ரஸ் 2 pros and 2 cons அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 2 pros 2 cons போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சில அவுட்புட்ஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் நான் ப்ராம்ப்ட் போட்டு எனக்கு வந்து சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த சினாரியை படித்து பாருங்கள், சூப்பராக வந்து புரிஞ்சிடும். இமேஜின் யுவர் கம்பெனி ஹேஸ் அ ப்ரொடக்ஷன் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, லெட்ஸ் ரேசர் பே அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்சிங் இன்டர்மீடியட் ஃபெயிலியர், நிறைய பேர் அந்த ரேசர் பே மூலிமா உங்களோட கம்பெனிக்கு டிரான்சாக்ஷன் பண்ண பார்க்குறாங்க. பட் நிறைய வந்து இன்டர்மீடியட் ஃபெயிலியர், டிரான்சாக்ஷன் வரவே மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போது நீங்கள் இந்த 3 மாடல் கையில் இருக்குது, 3 மாடல் வச்சுட்டு நீங்கள் வந்து சொல்யூஷனை சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்டியர் மாடல்ஸ்னால் ஃப்ரண்ட் லைனில் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மாடல்ஸில் எந்த மாடலை சூஸ் பண்ணி எந்த மாடலுக்கு டாஸ்க் கொடுத்து அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. பிகாஸ் நம்ம மேனுவலாக இங்கே உள்ள கோட் பண்ணிட்டு இருக்க போகிறதுல மாடலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடும். பட் கரெக்டான மாடலை சூஸ் பண்ணணும், இல்லாட்டினா காஸ்ட் எகிரிட்டு போயிடும். ஸோ அது பெரிய ப்ராப்ளமாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஜிபிடினுடைய சோல் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டெரா மாடல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, லூனா மாடல். 3 மாடல் GPT 5.6லேயே 3 மாடல் இருக்குது. சோல், டெரா,
லூனா. அப்போ இந்த சோல் வந்து பாருங்க என்ன மாதிரியான டாஸ்க் கொடுக்கலாம்னா, அனலைஸ் தி ஆர்கிடெக்சர், ரீசன்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ், லாக் ஃபைல்ஸை போய் செக் பண்ணி, டிபெண்டன்சிஸை பாரு அண்ட் ஃபெயிலியர் பேட்டர்ன்ஸை பாரு, ஐடென்டிஃபை த மோஸ்ட் லைக்லி ரூட் காசஸ், சேலஞ்ச் தி அசம்ஷன்ஸ் அண்ட் ப்ரொபோஸ் ரிமிடியேஷன் ஸ்ட்ராட்டஜி வித் ட்ரேட் ஆஃப்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போ பாருங்க எத்தனை வேலையை இந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும். இது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ஒர்க், ரைட்? அதான் இங்கே போட்டிருக்கு. திஸ் இஸ் அ ரீசனிங் ஹெவி ப்ராப்ளம். ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து எவ்வளோ நேரம் திங்க் பண்ணி இதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அப்போ ஹெவி ரீசனிங் ப்ராப்ளமுக்கு இந்த சோல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. இப்போ டெரா அப்படின்ற மாடலை, இப்போ இந்த மாடல் 5.6 டெரா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, அனலைஸ் திஸ் அப்ளிகேஷன் லாக்ஸ் அண்ட் ரீசன்ட் டிப்ளாய்மெண்ட் சேஞ்சஸ், ஐடென்டிஃபை த ப்ராபபிள் ரூட் காஸ் அண்ட் ப்ரொவைட் தி கோட் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் ரெக்வயர்ட் டு ஃபிக்ஸ் இட். அப்போ இது பாருங்க, இது நார்மல் டீபக்கிங், அதாவது நார்மல் ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் ப்ராப்ளம். டீபக்கிங் ப்ராப்ளம்க்கு பாட்டில் நெக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இதை விட இதனுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லூனா அப்படின்றது ப்ராசஸ் 2 million log entries and classify each one into info, warning, error, authentication and database network. இப்போ 2 million log records தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீ 2 million மட்டும் பாரு அண்ட் கிளாஸிஃபை மட்டும் பண்ணு. அதாவது திஸ் அ ஹை வால்யூம் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். 2 millionன்றது பெரிய ரெக்கார்டு தான். பட் இதை இந்த இடத்துல நம்ம கொடுக்கறது காட்டிலும் இந்த லூனா அப்படின்ற மாடலை பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு தெரியல எந்த மாடல் யூஸ் பண்ணு தெரியலனா பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போட்டாவே போதும். இல்லாட்டினா நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து டேட்டா சப்ளை பண்ணாமல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போடுங்க, சாட்ஜிபிட்டியில் அப்லோட் பண்ணுங்கள். இது சஜஸ்ட் பண்ணும், அது அப்படியே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சாட்ஜிபிட்டி மூலிமா நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டான மாடல் நம்மளுடைய டேட்டாவை ஷேர் பண்ணாமல் அதனுடைய நாலேஜ் எடுத்துட்டு இமீடியட்டாக நமக்கு அந்த இடத்துல போய் பண்ணிக்கலாம். நம்ம தப்பு பண்ணி காஸ்ட் எல்லாம் பேர்ன் பண்ணி நம்ம அந்த இடத்துலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கிறத விட இமீடியட்டாக அந்த காஸ்ட் சேவ் பண்ணி இந்த இடத்துலேருந்து கற்றுக்கிறது எவ்வளவோ பெட்டர். ஓகே, அதை சொல்ல வரேன். ஸோ இப்போ தி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்ன, எனக்கு என்ன டீச் பண்ணணும்னு சொல்லுதுன்னு பாருங்க. ஸோ சோல் இஸ் பெட்டர் தென் டெரா அப்படின்ற மாதிரி டீச் பண்ணாத, டெரா இஸ் பெட்டர் தென் லூனா அப்படின்ற மாதிரி டீச் பண்ணாத. என்ன டீச் பண்ணணும்னா, த பெஸ்ட் மாடல் இஸ் த ஒன் தட் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் த காம்ப்ளெக்சிட்டி, வால்யூம் அண்ட் பிஸ்னஸ் இம்பாக்ட் ஃபார் த டாஸ்க். சூப்பராக சொல்லியிருக்குல்ல. அப்போ இதோட இது பெஸ்ட் அப்படின்றதுக்காக இல்லை, ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரீசனிங் கெப்பாசிட்டியும் உள்ள வச்சிருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறேன். அப்போது சிஸ்டம் இன்ஜினியர் மைட் யூஸ் ஆல் 3 மாடல்ஸ் இந்த சேம் ப்ராஜெக்ட். ஒரே ப்ராஜெக்ட்டில் 3 மாடலுமே அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். 5.6 சோல் எதுக்காக யூஸ் பண்ணனா, ஆர்கிடெக்சர் அண்ட் டிஃபிகல்ட் இன்சிடென்ட் ரீசனிங். ரொம்ப ஆர்கிடெக்சர் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல போய் டெரா சோலை யூஸ் பண்ணுங்க. டெரா வந்து டெவலப்மெண்ட் டீபக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்க. லூனா வந்து லாக் அண்ட் கிளாசிஃபிகேஷன், ரெப்பிடேஷன் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்டியர் மாடல்லே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்னிப்ஷாட் போட்டு எடுத்தா எந்த இடத்துல எந்த மாடல் யூஸ் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கேன் தெளிவாக. ஒரு என்டர்பிரைஸ் கிரேட்ல ஒரு மாடல் அங்கே சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நேச்சர் ஆஃப் த டாஸ்க் என்ன அப்படின்றது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எந்த மாடலை கூப்பிடணும் அப்படின்றது நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு தான் உள்ள அந்த கரெக்டான மாடலை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க, இப்போதைக்கு ஃப்ரண்டியர் மாடல்ஸ் இப்போதைக்கு இது இருக்குது. இந்த லைனில் நாளைக்கு ஃபியூச்சரில் மாறிடலாம். இமேஜுக்கு மாடல்ஸ் ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் எடிட்டிங்க்கு வந்து GPT இமேஜ் 2 இருக்குது. ரியல் டைம் ஆடியோ மாடல் பாருங்க, அதான் பர்பஸ் தேவை. இது எல்லாமே இங்கே டாக்குமெண்டேஷனில் பர்பஸில் GPT ரியல் டைம் 2.1 இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பாருங்க, ஓப்பன் டே பிரேக் ஃப்ரண்டியர் சைபர் மாடல்ஸ் ஃபார் டிஃபெண்டர்ஸ், சைபர் அட்டாக் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மாடல் செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. ஓப்பன் வெயிட்டட் மாடல்ஸ் இது இருக்குது. எம்படட் மாடல்ஸ், அதாவது நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வெளியே வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. இன்னும் அதிகமான மாடல்ஸ்லாம் டைவர்ஸ் மாடல்ஸ் ஃபார் வெரைட்டி டாஸ்க் அப்படின்னு போட்டு இத்தனை மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓப்பன் கிட்ட இத்தனை மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டாக்குமெண்டேஷன் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்குனான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து தெரியும். அதனால தான் ஒரு டாக்குமெண்டேஷனில் ஒரே ஒரு APK எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து இங்கே வந்து கம்பேர் மாடல் அப்படின்ற மாதிரி நீங்கள் இது கிளிக் பண்ணினா கூட இப்போ என்ன நடக்கும், இதில் இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு மாடலோட கம்பேர் பண்ணிக்கலாம். 5.6 சோல் டெரா இப்போ ஃப்ரண்டியர் மாடல் இருக்கனால பை டிஃபால்ட் அது இருக்குது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு மாடல் எடுத்து சூப்பரிங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5.5 கூப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நியூ கிளாஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபார் கோடிங் அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க். இதோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணுறீங்களா, 5.6 லூனா கம்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். ஓகே, இப்போதைக்கு நான் அதை மாற்றல. பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து 5.6 சோல் இங்கே இருக்குது. சோல் டெரா இருந்துச்சு, லூனா இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு வந்து பேச போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பர்பஸ் தெரியல, நேச்சர் உங்களோட டாஸ்க் நேச்சர் தெரிஞ்சிருச்சு. பட் இத்தனை மாடல் இருக்குது, எந்த மாடல் வந்து யூஸ் பண்ணால் என்னோட காஸ்ட் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்னிப்ஷாட் எடுத்து நம்மளுடைய சாட்ஜிபிட்ட போட்டிங்கனாவே உங்களுக்கு நான் எந்த மாடல் சூஸ் பண்ணுன்ற அதுவே ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து உங்கள் கையில் கொடுத்துரும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். கோடிங்கை ஃபஸ்ட்டு பார்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனுக்காக நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்கள் கம்பெனியில் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு கோடிங்கெல்லாம் போக மாட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காந்து
உட்காந்து ஏயோட ஹெல்ப்போட எங்களோட பிரெயினோடலாம் உட்காந்து பயங்கரமாக பிளான் போட்டு அதுக்குண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட் எங்கள் கையில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த என்டர்பிரைஸ் கிரேடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நேச்சர் ஆஃப் த டாஸ்க் நேச்சரை வச்சு அந்த மாடலை சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக ஹவு டு இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சு. செகண்ட் பாயிண்ட்டாக டோக்கன் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது. மாடலில் சூஸ் பண்ணிட்டீங்க, பட் டோக்கன் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் நீங்கள் சொல்லலையே. பிகாஸ் ஹவு இஸ் திஸ் காஸ்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்றதான் பாயிண்ட். இப்போதைக்கு நேச்சர் ஆஃப் த டாஸ்க் பேஸ் பண்ணி ஒரு மாடலை சூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஹவு டு கால்குலேட் திஸ் டோக்கன் காஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். 5 key terms that controls the token cost. நல்லா பார்த்துக்கோங்க. 5 key terms that controls the token cost. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்புட் ப்ரைஸ். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் காஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஷின்ஸ் யுவர் LLM ஹேண்டில்ஸ் 10,000 ரெக்வஸ்ட் per hour. ஒரு மணி நேரத்தில் 10,000 ரெக்வஸ்ட் வருது. ஈச் ரெக்வஸ்ட் இன்க்ளூட் 2,000 ஐடென்டிக்கல். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, ரைசிங் GPU காஸ்ட் பெர் query. ஒவ்வொரு ரெக்வஸ்ட் வரும்போது GPUல query அதிகமாக வந்துருச்சுன்னா இதுதான் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் காஸ்ட் அதிகமாக போகுது. கரண்ட் பில் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அதிகமாக போகிற மாதிரி என்ன ரீசனே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது நம்மளுடைய A2D சேனலில் நந்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருந்தாரு. அதை நான் பார்த்துருந்தேன். அது ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு. எதனால பர்பஸ் அப்படின்றது தெளிவாக தெரியணும். தெரியாமலே சும்மா எல்லா இடத்துலையும் காஸ்ட் வந்து 6 times ஏறிடுச்சு அவங்களுக்கு 10. அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த யார் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த கம்பெனிஸ்க்கு எதனால காஸ்ட் அதிகமாகுதுன்றது அவங்களுக்கு கிளியராக தெரியும். வெளியிலேருந்து நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே பார் 6 தடவை லாஸ்ட் இதில் கூட கமெண்ட்டில் போட்டிருந்தார். ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, API வச்சு அவருடைய காஸ்ட் வந்து கிளாடோட காஸ்ட் 6 times அதிகமாகிடுச்சு, 10 times அதிகமாகிடுச்சு அப்படின்னு மாதிரி கமெண்ட்டில் எனக்கு போட்டிருந்தார். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். பட் உங்களுக்கு எதனால ரைஸ் ஆயிருக்கு அப்படின்ற கிளாரிட்டி நிறைய பேருக்கு இங்கே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படின்ற அந்த பர்பஸ் வந்து கிளியராக நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 5 key terms that controls the token cost. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ப்ரைஸ். இன்புட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன? காஸ்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் யூ சென்ட் டு த மாடல். அப்போது நம்மளுக்கு வந்து எப்பயுமே காஸ்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் சென்ட் டு த மாடல்லாம் இது நம்மளுக்கு வந்து இங்கே டாக்குமெண்டேஷனில் பெர் மில்லியன் டோக்கனுக்கு போட்டிருக்காங்க. பெர் மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் டோக்கன்ஸ். 10 லட்சம் டோக்கன்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த யூனிட்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா 5 key terms. இன்புட் ப்ரைஸ். இன்புட் ப்ரைஸ்னா காஸ்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் யூ சென்ட் டு த மாடல். ஓகே, காஸ்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் யூ சென்ட் டு த மாடல். அடுத்து அவுட்புட் ப்ரைஸ். அவுட்புட் ப்ரைஸ்னா என்ன? எப்படி கால்குலேட் பண்ணுது? காஸ்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் GPT ஜெனரேட்ஸ் தி ஆன்சர். GPTன்னு சொல்லிட்டு ஒரு சில வேர்ட்ஸ் தானே ஜெனரேட் பண்ணுது. அப்போது 1 மில்லியன் டோக்கன்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு காஸ்ட் இருக்குது. மூணாவது ஃபேக்டர் என்ன? மேக்ஸிமம் அவுட்புட். மேக்ஸிமம் அவுட்புட்னா இப்போ நம்மளுக்கு வந்து GPT ஆன்சர் ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால ஒரு அப்பர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ மேக்ஸ் அவுட்புட் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் அட் த மாடல் கேன் ஜெனரேட் அப்படின்றது தான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ. நீங்கள் ChatGPT ஆர் கிளாட்லாம் நீங்கள் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு கிளாடில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பார்க்கலாம். பிகாஸ் ChatGPTல வேற ஒரு மெக்கானிசம் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அது நான் பின்னாடி நான் சொல்கிறேன். கிளாட்லாம் நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கும்போது யுவர் லிமிட் ஹாஸ் ரீச் அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி லிமிட் ஹாஸ் ரீச்னா ஒரு விண்டோ நீங்கள் சேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு மேலே அது வந்து சேட் அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவோம். அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோனா the maximum number of tokens the model can generate in one response அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் போட்டுருக்கோம். the total capacity the model can work with one conversation. அந்த one conversationன்றது one chat. அந்த one chatக்குள்ளே அது எவ்வளோ கான்வர்சேஷன் பண்ணி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர்ன்றது காமிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ரீசனிங் எஃபர்ட். ரீசனிங் எஃபர்ட்டும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு காஸ்ட் வரும். how much thinking effort the model should spend on the problem. பிகாஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்மால் எஃபர்ட் தேவை, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஹையர் எஃபர்ட் தேவை. அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். 5 key terms that controls the token cost. புரியுதா? என்னது? ஃபர்ஸ்ட் இன்புட் ப்ரைஸ். ஹவு மச் டோக்கன்ஸ் ஆர் கெட்டிங் டு த மாடல். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். செகண்ட் அவுட்புட் ப்ரைஸ். அது எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்மளோட மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது மேக்ஸ் அவுட்புட் அது பேஸ் பண்ணியிருக்கும். கான்டெக்ஸ்ட் விண்டோ. அதில் இதெல்லாமே ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே கீ டர்ம்ஸ் இருக்குது. கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன் சேட்டில் ஒரு கான்வர்சேஷன் சேட்டில் வாட்ஸ் த மேக்ஸிமம் டோக்கன்ஸ் தட் இட் கேன் ஹேண்டில் அப்படின்றது. ரீசனிங் எஃபர்ட்றது எவ்வளோ ரீசன் எடுத்து நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்றத வச்சு தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் எல்லாமே கால்குலேட் தான் போட்டிருக்கேன். ஹவு திஸ் 5 terms ஒர்க் டுகெதர் வித் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டை நினைக்கிறது எனக்கு கேட்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை இன்னொரு சில எக்ஸாம்பிளில் காமிச்சு காஸ்ட்டையும் கண்ணில் காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போகலாம்.
ஹவு இட் ஒர்க்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்க. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பைத்தன் அப்ளிகேஷன்லேருந்து யூஆர் ஆஸ்கிங் கொஷின், ஹே சென்ட் அ டாஸ்க், கான்டெக்ட் ஃபைல்ஸ், பழைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து போடுறீங்க. அப்போ உங்களோட இன்புட்டில் உங்களோட சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு ஆக்டஸ் திஸ் அண்ட் கிவ் மீ அவுட்புட் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட கொஷின் ப்ளஸ் ரிட்ரைவ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 12,000 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லா அந்த நம்பர்ஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 12,000 டோக்கன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம GPT 5.6 மாடல்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறோம். இது ரீசனிங் எஃபர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கும். நன்னா, லோவா, மீடியமா, ஹையா, எக்ஸ்ட்ரீம் ஹையா, மேக்ஸ் அப்படின்றது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து குவிக் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து நான் கிளிக் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் ChatGPT ப்ளே கிரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இங்கே பாருங்கள், ரீசனிங் மோட் அப்படின்றது ரீசனிங் எஃபர்ட் மீடியமாக இருக்குது. இப்போ நன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கும். ஓகே, இந்த இடத்துல ஆட்டோ அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். லோ அப்படின்ற மாதிரி தான் ரீசனிங் எஃபர்ட் லோ, ஹை அப்படின்ற மாதிரி தான் ஹை, இப்படின்லாம் எடுத்துட்டு நீங்கள் கோட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி கோடெல்லாம் உங்களுக்கு வந்துடும். புரியுதா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டே பார்த்துட்டோம் அப்படின்றதுனால அதிகமாக நான் வந்து பேசல. பட் உங்களுக்கு வந்து புரியுது நினைக்கிறேன். இப்போ ரீசனிங் எஃபர்ட்டில் இவ்வளோ டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைட், ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ரீசனிங் எஃபர்ட்டில் நன், லோ, மீடியம், ஹை ஏதாச்சும் ரீசனிங் எஃபர்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் லோவாக இருந்தால் தான் இது வந்து திங்க் பண்ண முடியும். திங்க் பண்ணி பதில் சொல்ல இன்ஸ்டண்ட்டாக தப்பாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த ரீசனிங் எஃபர்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருது. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரோ, எக்ஸ்பிளனேஷனோ, கோடோ, டேபிளோ, ஸ்டெப்ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. லெட்ஸ் இமேஜின் நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் டோக்கன்ஸ் வந்து 12,050 டோக்கன்ஸாக இருக்குது. வந்திருக்கக்கூடியது 1,500 டோக்கன்ஸாக வெளியே வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, யூஸ்ஃபுல் ஆன்சர், பேக் டு யுவர் அப்ளிகேஷன் ஆர் யூசர், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இன்புட்டில் ஒரு டோக்கன்ஸ் இருக்குது, அவுட்புட்டில் ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இதில் எப்படி காஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத இங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் யூ சூஸ் 5.6 சோலோ அப்படின்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து புரியாது. 5.6 சோலோன்றது ஃப்ரண்டியர் மாடலே நம்பர் 1. இது என்னது, காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலில் நம்மளுக்கு வந்து நான் கால் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்புட்டில் நம்ம வந்து 12,050 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் பெர் மில்லியன் டோக்கன் எவ்வளோ $5. அப்போ 12,050 டிவைடட் பை இந்த பெர் மில்லியன் டோக்கனுடைய காஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 மாதிரி போட்டோம்னா இன்புட் டோக்கன்ஸ்க்கு அது எடுத்துக்கிறது $0.06. அவுட்புட் 1,500 வந்திருக்கு. அப்போ 1,500க்கு இங்கே பாருங்க, இன்புட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். இன்புட்டுக்கு பெர் மில்லியன் டோக்கன் $5, அவுட்புட்டுக்கு ஃபார் பெர் மில்லியன் $30 இருக்குது. காஸ்ட் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். காஸ்ட் வந்து $30 இருக்குது. அப்போது அதுவே 1,500 போட்டு $30க்கு போட்டோம்னா 0.45. அப்போது நம்மளோட டோட்டல் காஸ்ட்ன்றது என்னது, இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட், அதை டோட்டல் காஸ்ட்ன்றது போட்டிருக்கோம். அப்போ $0.10. வெறும் நம்மளுக்கு 12,000 இன்புட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் 1,500 பண்ணுறதுக்குமே ரொம்ப காஸ்ட் அதிகம். அதான் ஒய் அவுட்புட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ்னா இன்புட் வில் ப்ரொவைட், மாடல் டஸ் த திங்கிங் அண்ட் ஜெனரேட்ஸ். ஸோ இந்த திங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரீசனிங் கெப்பாசிட்டி 5 ஸ்டார் போட்டிருக்கீங்க, அதாவது எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணும். பட் இதுவே அடுத்த மாடல் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட் இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல பாருங்களேன், இது என்ன மாடல், டெரா மாடல். இப்போ இந்த டெரா மாடலில் ரீசனிங் பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. இது வந்து லூனா மாடலில் 3 இருக்குது. புரியுதா? ஸ்பீட் பாருங்கள், இது வந்து 4 ஸ்டார் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இன்புட்டில் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட் எடுத்துக்கு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் இமேஜ் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் வரும். இதில் டெக்ஸ்ட் தான் வரும். ரீசனிங் டோக்கன்ஸ்குள்ளே இங்கே கீழே வந்திருக்கும். இதில் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சோல் மாடலில் $5, அதாவது பெர் மில்லியனுக்கு $5. இந்த நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம். இதெல்லாம் தான் கால்குலேஷன் வந்து பண்ண முடியும். இந்த நம்பர்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கேருந்து ரெஃபர் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ராப்பராக கவனிங்க. அவுட்புட்டில் பெர் மில்லியனுக்கு $30 வருது. பட் அதுவே இங்கே பாருங்கள், அதே 1 மில்லியனுக்கு இன்புட்டுக்கு எவ்வளோ, வெறும் $2. அவுட்புட்டுக்கு பாருங்கள் $12 தான். அது இங்கே பாருங்கள் $0.20 ஃபார் 1 மில்லியன் டோக்கன். அவுட்புட்டுக்கு வெறும் 1.20. இதெல்லாமே எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? அப்போ டோட்டல் காஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட். புரியுதா? இன்புட் காஸ்ட்ன்றது எப்படி போடுவீங்க, நம்ம சென்ட் பண்ணியிருக்கிற டோக்கன் டிவைடட் பை அந்த பெர் மில்லியனுக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் எவ்வளோ சார்ஜ் வருது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, $5,000 பெர் மில்லியன்னா 10 lakhs, அதுக்கு $5 வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அது டிவிடேஷனில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் நம்மளுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது கால்குலேட் பண்ணிடலாம். அதான் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட். அதான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதான் பாயிண்ட். அப்போ அதனால தான் சொல்கிறேன், எந்த மாடலை எந்த இடத்துல கால் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். டாஸ்க் நேச்சர் என்ன ப்ராப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாஸ்க் எந்த டாஸ்க் நேச்சர், அதுதான் எக்ஸாம்பிள் நான் காமிச்சேன். ஃபஸ்ட்டு எந்த டாஸ்க் நேச்சரில் எந்த மாடலை கால் பண்ண அப்படின்றது ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டோம். செகண்டு, காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட். அதுக்குண்டான ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து நாங்கள் சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் இன்புட் ப்ரைஸ் அவுட்புட் ப்ரைஸ் புரிஞ்சிச்சு. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ மேக்ஸ் அவுட்புட் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது ஒரு ஓப்பன் கிரவுண்ட்.
ஓகேவா, ஒரு ஓப்பன் கிரவுண்ட். பட் அந்த ஓப்பன் கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் விஷயங்களை லேண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரினா அப்புறம் ஏதாச்சும் ஒரு லேர்னிங் கிடைக்கும். அப்போ பேசுகிறோம். எடுத்ததுமே நீங்கள் வந்து 1 ஏக்கருக்கு வந்து யாருமே பெருசாக கட்டுறதுங்க கிடையாது. கரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு புக் எடுத்துக்கோங்களேன். ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு அதனோட மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 1.05 மில்லியன் டோக்கன்ஸ் வரைக்கும் இருக்கும். டோட்டல் ஒர்க் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஃபுல்லாகவே டோட்டல் அவைலபிள் இன் ரெக்வெஸ்ட் 1.05 டோக்கன்ஸ். ஓகே, 1.05 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி லெட்ஸே நீங்கள் வந்து இன்புட் அவுட்புட்லாம் போட்டு பேசி வச்சிருக்கீங்க. ஓகே, அதை போட்டிருக்கேன். இன்புட் எக்ஸிஸ்டிங் கான்டெஸ்ட் வந்து வாட் யூ ப்ரொவைட். எக்ஸாம்பிள் பேஜஸ் ஆல்ரெடி ரிட்டன். அந்த புக்கில் வந்து ஆல்ரெடி ஒரு பேஜ் எடுத்திருக்கீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பேஜ் எவ்வளோ இருக்குது, இன்னும் பாக்கி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ 100K தான் இருக்குது. அப்போ மீதி இன்னும் எவ்வளோ இருக்கும் இங்கே பாருங்க. 100K தான் இன்புட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. மீதி 950K இருக்குது. புரியுதா? அப்போ இந்த 950K ரிமைனிங் கெப்பாசிட்டிக்கு மாடல் அவுட்புட் வந்து இப்போ ஏதாவது கொஷின் கேட்டிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணும். கொஷின் கேட்கும்போது அது ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. இமிடியேட்டாக 950Kக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அப்படி பண்ணிருச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் சில சேட் பண்ணுறதுக்கே ஆப்ஷன் இருக்காது. நல்லா கவனிங்க. இப்போ இருக்கிறது 100Kக்கு பேசி முடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்குறீங்க, மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் 950K இருக்குது. இப்போ மாடல் ஆன்சர் பண்ணும்போது 950K இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ரெஸ்பான்ஸில் 950Kக்கு நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய LLM கொடுக்கும் போதும் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்க்கும் மேக்ஸ் கேப்பை போட்டிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் அவுட்புட் தான் 128K டோக்கன்ஸ். அதை போட்டிருக்கேன். அவுட்புட் கெப்பாசிட்டி வாட் மாடல் கேன் ரைட் இஸ் மேக்ஸிமம் ஆஃப் 120K. ஸோ தட் அந்த ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோ வரும். எவ்ரி டைம் அது வராது, மேக்ஸிமம் அவ்வளோ வரும். ஓகே, அதை போட்டிருக்கேன். பேஜஸ் மாடல் கேன் ரைட். அப்போ இது வந்ததுக்கு அப்புறமா திருப்பி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அப்போ கான்வர்சேஷன் போட்டுக்கலாம். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட். யூ கேன் யூஸ் அப் டு 1.05 மில்லியன் டோக்கன்ஸ் டோட்டல் இன் திஸ் ரெக்வெஸ்ட். புரியுதா? இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் விண்டோ, இந்த விண்டோ அதை ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே அதை கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ, இந்த கான்டெக்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அவுட்புட் பெர் ரெக்வெஸ்ட். ஓகே, மேக்ஸிமம் அவுட்புட் பெர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து பார்த்தா ரெக்வஸ்ட் கேட்போம். அப்போ மேக்ஸிமம் அவுட்புட் ஒரு ரெஸ்பான்ஸ் வரக்கூடியது மேக்ஸிமம் அவுட்புட் எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கும், 128K இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டுக்கலாம். அதை போட்டிருக்கேன். பட் த மாடல் கேன் ஜென்ரேட் ஒன்லி அப் டு 120K டோக்கன் ரெஸ்பான்ஸ். யூ டோன்ட் ஆல்வேஸ் யூஸ் த ஃபுல் கெப்பாசிட்டி. அந்த கான்டெக்ட் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் கான்வர்சேஷன் நடக்கணும். அதான் இங்கே போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சினாரியோ கான்டெக்ஸ்ட் விண்டோஸ் ஈக்குவல் 1.05 மில்லியன் டோக்கன் இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குது 1 மில்லியன் டோக்கன்ஸ். மேக்ஸ் அவுட்புட்ன்றது நம்மளுக்கு வந்து மாடல் ஒரு டைம் வருது 128 தான் இருக்குது. ஸோ அதனால் யூ சென்ட் 100,000 டோக்கன்ஸ்ன்றது இன்புட்டாக கொடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் திருப்பி நம்மளுக்கு இவ்வளோதான் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இன்புட் ப்ரைஸ் என்ன, அவுட்புட் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் ஆகுது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் கால்குலேஷன் எக்ஸாம்பிள் டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட் அப்படின்றது பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படி சொன்னது பட் டோட்டல் ஒர்க் ஸ்பேஸ் மேக்ஸ் அவுட்புட் பெர் ரெக்வெஸ்ட்ன்றது 128K அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுதான்னு பார்க்கலாம். மேக்ஸ் ரெக்வெஸ்ட் நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். விண்டோ பாருங்கள். இதனோட விண்டோ 1.05 போட்டிருக்காங்க. இதனோட விண்டோ எல்லாமே 1.05 தான். மேக்ஸ் அவுட்புட் வந்து 128K. ஓகே, நாலேஜ் கட் ஆஃப் இது பார்த்துக்கோ. நாலேஜ் கட் ஆஃப் அப்படின்னா February 16, 2026 வரைக்கும் தான் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் டூல் யூஸ் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் டூல் லைக் வெப் சர்ச், நான் லாஸ்ட் மாடலுக்கு சொல்லியிருக்கேன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த 5.6 மாடல் வந்து டாப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் February 16, 2026 வரைக்கும் என்ன நாலேஜ் இருக்கோ அதுலேருந்து அவுட்புட் நம்மளுக்கு வந்து வருது. ஓகே, கேஷ் இன்புட்ன்றது இருக்குது. அதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். பட் இந்த புரிஞ்சுக்கோங்க, நான் காமிக்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நாலேஜ் கட் ஆஃப்ன்றது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிச்சுன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த டாக்குமெண்ட்டை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று புரிஞ்சுட்டிங்கன்னா மற்ற பேஜில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதை நான் லாஸ்ட் டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து முக்கியமான கான்செப்ட் வாட் இஸ் ரீசனிங். ரீசனிங் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் மீடியம் இருக்கா. ரீசன் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் திங்கிங் எஃபர்ட் த மாடல் ஷுட் பி ஸ்பெண்ட். சிம்பிள் கொஸ்டின் 2+2 அப்படின்றதுக்கு நன் ஆர் லோன் போட்டுக்கலாம். ஏன்னா மாடலை திங்க் பண்ணாமலே ஆல்ரெடி அந்த டேட்டாவில் சப்ளை பண்ணியிருப்போம். நன்னு போனால் நான் லோன் பண்ணல ஈஸியாக வந்துடும். பட் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் டிசைனர் ஏஜென்டிக் ஏஏ ஆர்கிடெக்சர் ஃபார் மல்டி டேலண்ட் CRM வித் RAG MCP செக்யூரிட்டி ஆடிட் லாக்ஸ் இதெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்ப்ளெக்சிட்டியை போட்டு யோசிச்சு அதுக்கு என்ன பதில் சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடல் திங்ஸ் டீப்லி அனலைசிஸ் ஆப்ஷன் ட்ரேட் ஆஃப்ஸ் ரிஸ்க் பெஸ்ட் டிசிஷன்ஸில் போட்டு நம்மளுக்கு வந்து பெஸ்ட் டிசைன்லாம் போட்டு நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹெவி ரீசனிங் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ரீசனிங் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த சோலுக்கு எதுக்காக நம்மளுக்கு வந்து அவுட்புட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கு இன்புட்டுக்கு வேணும் இவ்வளோ காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெவி ரீசனிங் இருக்குது பாருங்கள். 5 லெவல் ரீசனிங் இருக்குது, இங்கே 4 லெவல் ரீசனிங் இருக்குது, இங்கே 3 லெவல் ரீசனிங் இருக்குது, மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது அப்படின்றது தான். இது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போயிட்டு நாலேஜ் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ ஒருத்தருக்கு வந்து சூப்பரான ஒரு அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர்கிட்ட சொல்லும்போது இமீடியட்டாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. ஃபாஸ்ட்டாகவும் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறாரு அப்படின்னா
அதுதான் சோல் மாடல். இன்னொருத்தர் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவார், பட் அவனுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணுவார்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெரா மாடல். இப்போ கொஞ்சம் தப்பு வரும், நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ லூனா மாடல்ன்றது இன்னும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த டாஸ்க். அப்போ தட் டசன்ட் மீன் தட் பர்சன் நம்பர் 2 இஸ் இன்எஃபிஷியன்ட், பட் பர்சன் நம்பர் 2 இஸ் குட் அட் சம்திங். அவருக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கு அவருடைய நாலேஜ் லெவலுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு அவரால் முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த பர்சன் வந்தால் தான் சொல்யூஷன் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாடல்ஸில் அது உங்களுக்குலாம் புரியுது அப்படின்னு மாதிரி நம்புறேன். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த ஹவு காஸ்ட் calculation is happening அப்படின்றது புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்ட இந்த 3 பாயிண்ட்ல என்டர்பிரைஸ் மாடல் செலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் நேச்சர், என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் மாடலை சூஸ் பண்ணணும்னு சொன்ன அந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. டோக்கன் காஸ்ட் எப்படி வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்ற இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இன்புட் காஸ்ட் ப்ளஸ் அவுட்புட் காஸ்ட் அதனுடைய ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது கான்டெக்ஸ்ட் விண்டோ எவ்வளோ, மேக்ஸ் அவுட்புட் எவ்வளோ, அதே மாதிரி ரீசனிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சூப்பர்மேன் மாதிரி ஃபீல் பண்ணணும். 45 மினிட்ஸில் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எவ்ரிபடி ஷுட் ஃபீல் சூப்பர்மேன். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தியரியாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டாஸ்க் நேச்சர் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும், டோட்டல் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது புரிஞ்சிருக்கும், கான்டெக்ஸ்ட் கெப்பாசிட்டி என்ன, ஒரு பெர் கான்வர்சேஷனில் நம்மளுக்கு வந்து 1.05 மில்லியன் டோக்கன்ஸ் அது வந்து கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த அவ்வளோதான் நம்ம வந்து இன்புட் ப்ளஸ் அவுட்புட் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணது அவ்வளோதான் அவங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதில் பெர் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும்போது ரெஸ்பான்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் 128K இருக்கும். அதில் டெக்ஸ்ட் இன்க்ளூட் ஆகும், டேபிள் போடுறது இன்க்ளூட் ஆகும், எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதில் நம்ம எவ்வளோ ரீசனிங் எஃபர்ட் வச்சு வைக்கணும் அப்படின்றது எல்லாமே பாயிண்ட். புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னென்ன இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். LLM tokens and API pricing. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் இந்த மாடியூலில் நான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு மாடியூலையும் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து அவேராக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு அப்படியே அதுக்குன்னா இந்த மாடியூல் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா இந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் உங்கள் கையில் இருக்கணும். புரியுதா? நான் சொல்கிற வரைக்கும் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, வாட் இஸ் அ டோக்கன் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஒரு சிலதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். டோக்கன் அப்படின்றது யூனிட் ஆஃப் டெக்ஸ்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்புட் டோக்கன் அண்ட் அவுட்புட் டோக்கன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்புட் டோக்கன்ன்றது வாட் வி ஆர் சென்டிங் டு த மாடல் அண்ட் வாட் மாடல் இஸ் ஜெனரேட்டிங் டு டோக்கன். வாட் does $5 per million input tokens mean? உங்களுக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கணும். $30 per input tokens mean அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி காஸ்ட் கால்குலேஷன், இப்போ மாடல் காஸ்ட் $5 million tokensனா இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுங்க. ஓகே, நான் மேனுவலாக உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது நீங்கள் எடுத்து பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டுட்டேன். ஹவு டு யூ கால்குலேட் த டோட்டல் API காஸ்ட், இன்புட் பிளஸ் அவுட்புட் காஸ்ட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கான்டெக்ஸ்ட் விண்டோ, வாட் டஸ் மேக்ஸ் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இதுனா அப்படின்னா என்ன. ஓகே, மேக்ஸ் அவுட் பண்ணால் பெர் ரெக்வஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும். கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது என்ன, இன்புட் ப்ளஸ் அவுட்புட் அப்படின்றது ஒரு பெர் கான்வர்சேஷன் ஒரு பெர் கான்வர்சேஷன் சாட்டில் நம்மளுக்கு எவ்வளோக்கு மேக்ஸிமம் அது டோட்டலாகவே அந்த இன்புட் ப்ளஸ் அவுட்புட் ப்ளஸ் ஃபைல்ஸ் ஜென்ரேட் பண்ணது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்டெக்ஸ்ட் விண்டோ அண்ட் மேக்ஸ் அவுட்புட் உங்களுக்கு தெரியும். ஸோ 11th கொஸ்டின் தெரியும், 12th கொஸ்டின் தெரியும், 13th தெரியும். ரீசனிங் லெவல்ஸ், வாட் இஸ் ரீசனிங் இன் LLM உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டன், லோ, மீடியம், ஹை, எக்ஸ்ட்ரீம், ஹை, மேக்ஸ். டஸ் இன்க்ரீசிங் ரீசனிங் இது பார்த்துக்கோங்க. டஸ் இன்க்ரீசிங் ரீசனிங் நெசசரி மேக் த ஃபைனல் ஆன்சர் லாங்கர்? அப்படி கிடையாது. அதான் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். நல்லா திங்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக பெரிய ஆன்சர் கொடுக்கும் அப்படின்றது கிடையாது. நல்லா திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். நல்லா திங்க் பண்ணி பெரிது அது ஒரு பாயிண்ட் கூட நான் வந்து லாஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நோட்டுன்னு போட்டு ஹையர் ரீசனிங் does not always mean longer answer, it means deeper thinking before giving the answer அப்படின்றதான் பாயிண்ட். ரொம்ப நேரம் யோசிக்குதுப்பா, பெருசாக ஏதோ கொடுக்குதுப்பா அப்படின்னு பார்க்காது, பெருசாக நல்லதாக கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி when would you choose the higher level reasoning at a level, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேக் அப்ளிகேஷன் வாட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். ஓகே, இது வந்து நம்ம வந்து 5th பாயிண்ட் 6th பாயிண்ட்டும் அடுத்த மாடியூல் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்த ஸ்பிரிண்ட் நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறமா இதுக்குள்ள திருப்பி இதே கொஸ்டின் தான் இங்கே இருக்க போது. வேறு ஆட் ஆன் கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஓகே, ஸோ டில் இந்த 4 levels 1 2 3 4 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 4க்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கிளாரிட்டி இருக்கணும். போன ஆட் ஆன் மாடியூலுக்கு 1க்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். அதுக்குனால ப்ராப்பர் கிளாரிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வேணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து காமிச்சிட்டேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு காமிச்ச இன்டர்வியூ கொஸ்டின் தி ஆன்சர் ஃபார் த ஃபைனல் கொஸ்டின் தட் வி ரைஸ்டுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் எடுத்துக்கலாமா அப்படின்றத அந்த பாயிண்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகிறேன். வெயிட். இந்த கொஷனுக்கு your LLM handles 10,000 requests per hour. இந்த கொஷனுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆன்சர் எடுத்துக்க வேண்டாம். பிகாஸ்
இதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் நீங்கள் ChatGPTல போட்டாலும் ஒரு சில ரெஸ்பான்ஸ் வரும். நான் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே எனக்கு ஆன்சர் தெரியும், பட் இருந்தாலும் சிம்பிளாக வேறு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுதா நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அதில் நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்டேஷனில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேஷ்டு மெமரி அப்படின்ற மாதிரி இடத்துல இந்த டேர்ம்ஸ் வந்து அதுக்கு வந்து தேவை. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஓகே, நம்ம ஃப்ளோவில் ஸ்ட்ரக்சராக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான பதில் வந்து நம்ம மேக் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நான் அந்த கொஷின் என் மைண்ட்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் எவிடன்ஸோட நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்ல போகிறீங்க பெரிய கான்ஃபிடென்ஸோட. ஓகே, அதனால் எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எந்த இடத்துல நான் வந்து ஆட் ஆன் பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எதை செய்ய சொல்லணும் அதை செய்யுங்க. எக்ஸ்ட்ராவாக எந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துல சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் பண்ணுன்றது ஸ்ட்ரக்சராக உங்களுடைய டைமை ரெடியூஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த கான்செப்டை உங்கள் கையில் வந்து எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்கு தான் அதுக்குண்டான பயங்கரமான கிரவுண்ட் ரிசர்ச் அண்ட் R&D நானும் என்னோட டீமும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதில் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நான் என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லணும் அதை வந்து ப்ராப்பராக ஆர்டிகுலேட் பண்ணி பேசணும். இன்டர்வியூ போனதுக்கப்புறம் இங்கே இருக்குது தானே வாயில் வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாமே எனக்கு தெரியுது பட் வாயில் தான் வரமாட்டேங்குது, பேச வர மாட்டேங்குதுன்னா எப்படி பேசணுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா நான் எந்த இடத்துல படிக்கணும்னு சொல்கிறேன் அந்த இடத்துல படிங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ரெஸ்பான்ஸ் API அப்படின்றது படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும். ப்ரோக்ராமிங் போகும்போது நம்மளுக்கு வந்து அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டாம், பட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த செஷனில் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக ஹவ் ஆர் டோக்கன் அண்ட் API காஸ்ட் கால்குலேட்டட் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தோம். அதில் பெர் API ரெக்வெஸ்ட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெர் API ரெக்வெஸ்ட்டுக்குள்ளே சிஸ்டம் ப்ராம்ப்ட் இருக்குது, யூசர் ப்ராம்ப்ட் இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குது, ரெட்ரைவ்டு டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது இருக்குது, வேறு ஏதாச்சும் இமேஜ் ஆட் பண்ணுறீங்க, இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு API ரெக்வெஸ்ட்டுக்குள்ளே போகுது அப்படின்ற அது போய் தான் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருந்துச்சு. செகண்ட் பாயிண்ட்டில் ஹவு இஸ் இஸ் காஸ்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அதர் ஃபேக்டர்ஸ்ன்றது டாஸ்கோட நேச்சர், டோக்கன் காஸ்ட், கான்டெக்ஸ்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு வந்து காஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம். அதில் நம்மளுக்கு வந்து வேற எல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ரைஸ்டுக்கு இந்த இடத்துல யூ ஆர் நாட் ரெடி டு நோ தி ஆன்சர் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதே கொஸ்டின் பண்ண ஆன்சர் இன்னும் அப்கமிங் வரக்கூடிய செஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி உங்களுக்குண்டான பதிலை அதுக்குண்டான பதிலை நீங்களே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது என்னுடைய கடமை. அதை நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆன் மாடியூல் 2ல வந்து பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடியூல் 4க்குள்ளே போக போகிறோம். டோட்டலி மாடியூல் 3 வந்து முடிச்சிட்டோம். இப்போ மாடியூல் 3ல நவ் யூ ஆர் ரெடி டு கெட் இன் திஸ் ரேக் போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான ஒரு சில டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான நாலேஜ் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம வந்து இது வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நவ் யூ ஆர் ரெடி டு என்டர் இன் டு த மாடியூல் நம்பர் 4 ஆஃப் திஸ் ஆட் ஆன் சாப்டர், த 10 போனஸ் சாப்டரில் மாடியூல் நம்பர் 4க்குள்ளே போக போகிறோம். இதில் ரேகை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ரேக் சாப்டர் நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். நான் யூடியூப்ல நிறைய செஷன் இதை பற்றி பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ரேக் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு உண்டான ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அட்வான்ஸ் லெவல் போகிறதுக்கு அப்படின்ற பாயிண்ட் இதில் பேச போகிறேன். ஓகே, அடுத்த சாப்டரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் A Coach John signing off. Bye. கிரேட். ஸோ செஷன் வந்து உங்களுக்கு வந்து எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இங்கே யூடியூப்ல டீச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளுடைய பே பண்ணி ப்ராப்பராக ஏஐலாம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு வர மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப டீகோட் பண்ணி சிம்பிளாக டேர்ம்ஸை வச்சு கரெக்டான பாயிண்ட்டில் கரெக்டான லெவலில் அந்தந்த இடத்துல நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லைன்றது எனக்கு வந்து தெரியணும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் எவ்ரி செஷன்ஸ் we are trying to make. ஒரு ரெக்வெஸ்ட் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் காம்ப்ளெக்ஸ். ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு நோ ஹவ் எக்ஸாக்ட் த செஷன் இஸ், வெதர் இட் இஸ் ரியலி மேக்கிங் அன் இம்பாக்ட் யூ. உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள். பிகாஸ் இதெல்லாம் தான் நம்மளுடைய பெய்டு லேர்னர்ஸ் நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு படித்து ஆல்ரெடி வெளியில் எங்கேயா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லலாம், கீழே கமெண்ட் செக்ஷன் போடலாம். ஆர் இந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எடுத்து படிக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அடுத்த பேட்சில் எப்போ இருக்குது அப்படின்றத என்னுடைய நெக்ஸ்ட் இண்டக்ஷன் செஷனில் டீம் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த டைம்லாம் இல்லைன்றது நீங்கள் இண்டக்ஷன் ஃபார்ம் லிங்க் ஃபில் பண்ணும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பட் வென் யூ ஆர் கமிங் மேக் ஷூர் யூ ஆர் அட்டெண்டிங் தட் பர்டிகுலர் செஷன் ப்ராப்பர்லி, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள வாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்,
இந்த கமெண்ட் செக்ஷனை ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப் அப்படின்ற மாதிரி பட்டன் இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய பர்பஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கண்டென்ட்டை இன்னும் நிறைய பேருக்கு உங்களால் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த வேல்யூஸை இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்றதுக்கு நீங்கள் இந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அல்கோரிதம் புரிஞ்சு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கும். ஓகே, அதையும் பண்ணிவிடுங்க. பட் மறக்காமல் இந்த கமெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா more than your like, your comments will talk to me and with my team, and that will definitely motivate us to keep giving you this kind of contents and keep you educated and keep you to that level 1 in this agentic AI engine era. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் this is your AI coach John signing off. Bye.